ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50-50 ட்ரா வந்து 103. இதுக்கான கால்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ஸ்ரீசக்தி ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 878. இதில் நான் வந்து 7, 8 இந்த ரெண்டு நம்பருமே எடுத்திருப்பேன். 8 சி போர்டில் எடுத்திருந்தேன், 7 வந்து ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஓகேவா, 7 வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. ஆனால் இந்த ரெண்டு நம்பருமே பாஸ் ஆயிருந்தது. இதுதான் ரிசல்ட்டு 878. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட் மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா 50-50 101வது டாலேருந்து இந்த மெத்தட் தான். அதுக்கு முன்னால் இருக்கிற ஸ்ரீசக்தி நம்பர் பாருங்கள், ரிசல்ட் நம்பர் ஏபிசி போர்டு. இப்போ இங்கே 192 இந்த நம்பர்லேருந்து அப்படியே ரிசல்ட் பாஸ் ஆகிடும். 192னா இங்கே 912ன்னு இருக்கும். அடுத்து 50-50 102வது டாலும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் இருந்த ஸ்ரீசக்தி நம்பர் வந்து 954னா இங்கேருந்து 5 மட்டும், அதுக்கடுத்து நான் 50-50ல 2 தடவை பாஸ் ஆகிருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து 50-50 103வது டா. அதே மாதிரி நேற்று ஸ்ரீசக்தி நம்பர் பார்த்தீங்கன்னா 878. இதில் இருக்கிற நம்பர் வந்து 8, 7. இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகுனா நான் வந்து இந்த ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். 8 இல்லைனா 7. இப்போ இந்த ஃபஸ்ட் மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா 50-50 101வது டாலேருந்து மட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னால் இருக்கிற ஸ்ரீசக்தி ஏபிசி போர்ட்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்து நான் 50-50ல பாஸ் ஆகிடுது. இப்போ இங்கே 101வது டால அதுக்கு முன்னால் ஸ்ரீசக்தி 192னா 912 இந்த 3 நம்பருமே 50-50ல இருக்கும். அடுத்து 50-50 102வது டாலையும் இதே மாதிரி தான். அதுக்கு முன்னால் ஸ்ரீசக்தி 954னா 5 மட்டும், அதுக்கு அடுத்து நான் 50-50ல 2 தடவை இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து 50-50 103வது டா. அதே மாதிரி நேற்று ஸ்ரீசக்தி நம்பர் 8, 8னா 8 இல்லைனா 7. இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து ரெண்டு நம்பருமே ஏ போர்ட்டில் எடுத்துருப்பேன். அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து நேற்று வீடியோவில் சொன்ன அதே மெத்தட் தான். போன வார சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இப்போ இந்த வார ரிசல்ட்டுக்கு நம்பர் எடுத்துருப்பேன். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு எழுதிக்கிறது எல்லாமே போன வார ரிசல்ட் நம்பர். அக்ஷயா நம்பர் வந்து 456-729. வின்வின் நம்பர் 918-331. ஸ்ரீசக்தி நம்பர் 998-954. 50-50 போன வாரத்தைய நம்பர் பார்த்தீங்கன்னா 485-553. இப்போ அடுத்து இந்த லைன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த வார நம்பர். அக்ஷயாவில் இந்த வார நம்பர் 324. வின்வின் நம்பர் 832. ஸ்ரீசக்தி நம்பர் 878. இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா போன வார ரிசல்ட்டில் இருக்கிற 2வது 3வது நம்பர் இந்த ரெண்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 5, 6. 5, 6 பெருக்கல் பண்ணுறோம்னா 30. 30னா 3 இல்லைனா 0னா 3 வந்து இந்த வார அக்ஷயாவில் இங்கே பாஸ் ஆகிருக்கணும். அடுத்து வின்வின்க்கும் இதே மாதிரி மெத்தட் தான். போன வார ரிசல்ட்டில் இருக்கிற 2வது 3வது நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 1x8 எடுத்தாலே 8 தான். 8 வந்து இந்த வார ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். ஸ்ரீசக்திக்கும் இதே மாதிரி மெத்தட் தான் சொல்லியிருப்பேன் நேற்று ரிசல்ட்டில். போன வார ரிசல்ட்டில் இருக்கிற 2வது 3வது நம்பர் 9, 8. 9, 8 பெருக்கல் பண்ணிங்கன்னா 72னா 7 வந்து இப்போ நேற்று ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து 50-50 50-50க்கும் இதே மாதிரி மெத்தட் தான். இங்கே இருக்கிற 2வது 3வது நம்பர் வந்து 8, 5. 8, 5 பெருக்கல் பண்ணால் நமக்கு கிடைக்கிற நம்பர் 40. இப்போ 40னா 4 இல்லைனா 0 பாஸ் ஆகணும். இந்த ரெண்டு நம்பருமே பி போர்டில் எடுத்திருப்பேன். இது போன வார ரிசல்ட்டை மட்டுமே கம்பேர் பண்ணி இந்த வாரத்தில் நம்பர் எடுத்திருப்பேன். 5, 6 30னா இங்கே 3 இருக்கும். 1x8 8 பாஸ் ஆகிருக்கும். 9, 8 72னா 7. இப்போ இங்கே வந்து 8, 5. 8, 5 பார்த்தீங்கன்னா 40. 40னா 4 இல்லைனா 0 பாஸ் ஆகலாம். இந்த ரெண்டு நம்பருமே பி போர்டில் எடுத்துருப்பேன். அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே போன வார சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ போன மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா 2வது 3வது நம்பரை பெருக்கல் பண்ண சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா 3வது டிஜிட் நம்பர், அதுக்கடுத்து ஏ போர்டு நம்பர், இந்த ரெண்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே 6, 7 வந்து 42. 42னா 4, 2. இந்த ரெண்டு நம்பருமே இந்த வார அக்ஷயாவில் இருக்கும். வின்வின்க்கும் இதே மாதிரி மெத்தட் தான். போன வார ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர், அதுக்கடுத்து ஏ போர்டு நம்பர். 8, 3 பெருக்கல் பண்ணுறோம்னா 24. 24னா இங்கே 2 பாஸ் ஆகிருக்கும். ஸ்ரீசக்திக்கு இதில் 2வது 3வது பெருக்கல் பண்ணாலும் 72, இல்லை 3வது 4வது பெருக்கல் பண்ணாலும் 72. 7 மட்டும் இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ 50-50க்கும் இதே மாதிரி மெத்தட் தான். போன வார ரிசல்ட்டில் இருக்கிற 3வது நம்பர், அதுக்கடுத்து ஏ போர்ட் நம்பர். 5, 5 பெருக்கல் பண்ணுறோம்னா 25. 25னா 2 இல்லைனா 5. இந்த ரெண்டு நம்பருமே சி போர்டில் எடுத்துருப்பேன். இதுவுமே ஒரு ஜென்ரல் மெத்தட் தான். போன வார ரிசல்ட் நம்பர் மட்டுமே கம்பேர் பண்ணி இந்த வாரத்துக்கு இங்கே வந்து 2 நம்பர் எடுத்துருப்பேன். இப்போ இங்கே 6, 7 42னா 4, 2 இருக்கும். 8, 3 24னா 2. 8, 9 72னாலும் 7 தான். இப்போ இங்கே 5, 5 எடுத்தால் 25. 25னா 2, 5 இந்த ரெண்டு நம்பருமே சி போர்டில் எடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 8, 9. பி கால்குலேஷனில் 4, 0. சி போர்டில் 2, 5. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 842, 845,
802 805 942 945 902 905. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 84 80 94 90, பிசி வந்து 42 45 02 05, ஏசி பார்த்தீங்கன்னா 82 85 92 95. இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இப்போ 50-50 ரிசல்ட்டை மட்டுமே கம்பேர் பண்ணி 8 9 எடுத்திருப்பேன். அதே மாதிரி போன வார சார்ட் ரிசல்ட் எல்லாமே கம்பேர் பண்ணி தான் 4 0 2 5 நம்பர் எடுத்திருப்பேன். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ கால்குலேஷனில் 8 இல்லைனா 9, பி மெத்தடில் 4 இல்லைனா 0, சி போர்டில் 2 இல்லைனா 5. பாக்ஸ் வந்து 842 845 802 805 942 945 902 905. இப்போ இன்னைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.